வணக்கம். பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் சரவண பவ. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மகாபாரத கதையில பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். துரியோதனுடைய தாயார் அவனுக்கு ஒரு வரம் மாதிரி வஜ்ர தேகத்தையே கொடுப்பாங்க. அதுல தொடப்பகுதி விட்டு போயிடும். அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச கதை தான். அது அவங்க அம்மா அவனுக்கு வரமா வாங்கி கொடுத்தாங்கன்னு நீங்க எல்லாம் நினைப்போம், நம்ம எல்லாருமே நினைப்போம் வச்சுக்கோங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அப்படி வஜ்ர தேகம் அவங்க அம்மா கொடுக்கலனாலும் எப்படியும் நியாயம் ஜெயிக்கணும்னா பீமா அவனை வதம் பண்ணியிருப்பாரு. அவன் எப்படி பீமா வதம் பண்ணியிருப்பான்? அவன் நியாயமா நடக்கிறவங்க. அப்ப நியாயப்படிதான் அவனை கொண்டிருப்பான் இல்லையா? அதுக்கு தகுதியானவன் துரியோதனன் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவன் அதர்மம் பண்ணியிருக்கான். அவங்க அம்மா உனக்கு நான் வஜ்ர தேகத்தை கொடுத்துருக்கேன், நீ கவலை இல்லை, ஐயோ தொட இப்படி பகுதி விட்டு போச்சேன்னு வருத்தப்படும் போது அவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, கதாயுதத்துல தொடையில அடிக்க கூடாது, அதுதான் நியாயம். நியாயத்தை பத்தி எப்படி பேசுறான் பாருங்க, அதுதான் நியாயம், அதனால எனக்கு ஒண்ணும் ஆகாது, அவனால என்னை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்றான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு நடக்காது அப்படின்னு தப்பு செய்ய மாட்டாங்க நினைக்கும் போது அதை ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா அதோட வலி அவன் அனுபவிக்கணும் இல்லையா? அதுல அழகா அந்த மகாபாரத கதை நமக்கு சொல்லும். அவன் தைரியமா உள்ள யுத்தத்துக்குள்ள நுழையிறான். எப்படின்னா நம்ம தொடப்பகுதியில தாக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அவன் செஞ்ச அதர்மம், அவனுக்கு அதர்மத்தினாலதான் அவனுக்கு மரணம் கிடைக்கணும். அதனாலதான் அவன் தொடையில பீமன் தாக்கி அவன் சாகுறான். ஆனா சாகும்போது பதறி இருப்பான்ல, ஐயோ தாக்க மாட்டான்னு நினைச்சா தொடையில தாக்கி நம்ம உயிர் போகுதே அப்படின்னு. அந்த வலி, அதாவது எப்படி அடுத்தவங்க அதர்மம் பண்ணும்போது நம்ம மனசு, அடுத்தவங்க மனசு துடிச்சிருக்கும்னு அந்த நேரத்துல அவன் நிச்சயம் அவன் அனுபவிச்சிருப்பான்ல. அதை உணர்த்ததுக்கு தான் அந்த கதையை. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தருக்கு நம்ம கொடுத்த வழி தப்பான ஒரு இதை கஷ்டத்தை கொடுத்துட்டோம்னா அந்த கஷ்டம் நிச்சயம் நம்மளை தாக்கும். அது தாக்கும் போது அதோட வழி அப்ப நம்ம உணரணும். ஐயோ இது பண்ண தப்பு அப்படிங்கிறது உணர்ற மாதிரி அந்த மகாபாரதத்துல அழகா சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு அந்த மகாபாரதத்துல உண்டு. எப்படின்னா, கர்ணனை பார்க்கும் போதெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் தேரோட்டியின் மகன், அதாவது நீ தாழ்ந்த குளத்துல இருந்தவன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கர்ணன் மறையும் போது தன்னுடன் பிறந்தவன், நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் மூத்தவர்னு தெரியும் போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஐயோ நம்ம கூட பிறந்தவனே இவ்வளவு நாள் நம்ம தரக்குறைவா பேசியிருக்கோமே நினைச்சிருப்பாங்கல்ல. இதுவும் நம்ம யாரையுமே தரக்குறைவா பேசக்கூடாது, அது என்னைக்காவது நம்மளை தாக்கும் அப்படின்னு தெரியறதுக்கும் மகாபாரதத்துல இந்த 2 உதாரணம் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம்.